இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் இஸ் blank, இஸ் எரர், இஃப் இதெல்லாம் தான். இதில் முதல்ல இஸ் எரர் என்னன்னு சொல்கிறேன். இஸ் எரர்னு சொன்னால் நமக்கு இப்போது ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸலில் சாதாரணமாக நீங்கள் எரர் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் 25 டிவைடட் பை 0, ஏதாவது ஒரு நம்பர் டிவைடட் பை 0 அப்படின்னு காட்டினாலே எரர் அப்படின்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஒரு இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு, இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. நான் இப்போது இங்கே ஒரு மைனஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது, ஒரு எரர் வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்ல எரர் வந்துடுச்சுன்னா, எக்ஸல் எரர் வந்தால் அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இஸ் எரர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது பண்ணுறதுக்காக இஸ் எரர்ன்ற பேக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த எரர் வந்த அந்த இடத்துல போய் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ இங்கே ட்ரூ அப்படின்னு காட்டுது. தட் மீன்ஸ் அங்கே ஒரு எரர் இருக்குது, அதனால தான் அங்கே ட்ரூ வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இஸ் எரர் அப்படி கொடுக்கும்போது இங்கேயும் ட்ரூ வந்திருக்கு. நான் இங்கே வேல்யூ மாற்றி 55 கொடுக்குறேன். அப்படி பண்ணப்போ இங்கே ஓகே ஆகிடுச்சு, 30 ஆகிடுச்சு. இங்கே எரர் ஃபால்ஸில் இருக்குது இல்லையா? அதாவது லாஜிக்கல் ரிசல்ட் வரும். லாஜிக்கல் ரிசல்ட்னு வரும்போது எஸ் ஆர் நோ, இல்லைனா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இந்த ஒரு கேஸில் இந்த செல்லை F2 ப்ரெஸ் பண்ணால் தெரியும். இந்த ஒரு செல்லில் எரர் எதுவும் இல்லாதனால அங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு. எரர் இருந்தால் அங்கே ட்ரூன்னு வரும். இங்கே இந்த கேஸில் வந்து இஸ் எரர் இஃப் ஆர்ன்னு சொல்லும்போது அங்கே ஒரு எரர் நடந்திருக்கு, அதனால் அங்கே ட்ரூன்னு வருது. இது ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இஸ் blank. இஸ் blank எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஏதாவது ஒரு செல்லில் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு செல்லில் 45ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்படி வரும்போது இங்கே இஸ் blank ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தா இங்கே ஃபால்ஸ்ன்னு வருது. பிளாங்காக இருக்கா? இல்லை, blank கிடையாது. இப்போ இங்கே நான் delete பண்ணுறேன், ட்ரூ ஆகிடுச்சு. blank தானே அங்கே, அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வேறு ஏதாவது என்ட்ரு பண்ணும்போது இங்கே ஃபால்ஸ் வந்துடும். ஸோ இஸ் blank வந்து யூஸ் பண்ணுறது ஒரு செல்லு blank-ஆக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான். ஒரு செல்லு blank-ஆக இருக்குன்னா அது ட்ரூ ஒன்றும், blank இல்லைன்னா ஃபால்ஸ்னும் காட்டும். இவ்வளோ தான் இஸ் எரரும் இஸ் blank-ம். அது ரொம்ப ஈஸி தான். Avodha promise you a bright future. Learn now, pay after you land a job. Register now.